பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குதர்க்கம் புரிந்தவன், குருதியில் கலந்தவன். குர்ஆனில் கூறப்படுகிற அல்லாஹ்வின் விரோதிகளில் ஒருவன் இப்லீஸ். அவன் அல்லாஹ்வின் விரோதிகளிலேயே மிக முக்கியமானவன். எல்லா விரோதிகளையும் வழிநடத்தி செல்கிற மிகப்பெரிய மனிதகுல விரோதி. மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவனுடனேயே பயணம் செய்யக்கூடிய கொடிய விரோதி இவன்தான். மற்ற விரோதிகளின் தீங்குகள் அந்தந்த நபிமார்களின் காலத்தோடு நின்றுவிட்டன. ஆனால் இவனது தீங்கு கியாமத் நாள் வரை தொடரக்கூடியது. இவனது தீங்கிலிருந்து கவனமாக இருக்கும்படி மனித குலத்தை அல்லாஹ் எச்சரிக்கிறார். இன்ன ஷைத்தான லகும் அதுவ்வுன் ஃபத்தகிதுஹு அதுவ்வா இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஷ் ஸஈர். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாக இருக்கின்றான். ஆகவே நீங்களும் அவனை பகைவனாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் தன்னை பின்பற்றும் தன் கூட்டத்தாரை அழைப்பதெல்லாம் அவர்கள் கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்புக்கு உரியவர்களாய் இருப்பதற்காகவே தான். மேலும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பற்றி இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ரத் தம், நிச்சயமாக ஷைத்தான் மனிதனின் இரத்தம் ஓடுகிற நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றார்கள். அதாவது அவனது விரோதம் சதா சர்வ காலமும் உங்களோடு கலந்து இருக்கிறது. எனவே அதிலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறினார்கள். திருக்குர்ஆனில் அவனது பெயர் இப்லீஸ் என 11 இடங்களிலும் ஷைத்தான் என்று 68 இடங்களிலும் பதிவு செய்யப்படுகிறது. இப்லீஸ் என்பது அவனது பெயரையும் ஷைத்தான் என்பது அவனது தன்மையையும் குறிக்கிறது. எனவேதான் ஷைத்தானியத் என்ற அவனது தன்மை ஜின்களிலும் மனிதர்களிலும் மற்ற உயிரினங்களிலும் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இப்லீஸ் வானுலகில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்ய மறுத்தார். தடுக்கப்பட்ட கனியை அவர்களை உண்ணச் செய்து இறைவனுக்கு மாறு செய்ய வைத்தார். இப்லீஸ் ஆதம் நபி ஆகிய இருவருக்குமே இறைவனுக்கு மாறு செய்த நிலை குர்ஆனில் குறிப்பிடப்பட்டாலும் இரண்டுக்கும் வித்தியாசம் உள்ளது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களது தவறை இறைவனிடம் ஒத்துக்கொண்டார்கள், பணிவை வெளிப்படுத்தினார்கள், அதற்காக பாவ மன்னிப்பும் வேண்டினார்கள். அல்லாஹ் அவர்களின் பாவங்களை மன்னித்தார், அந்தஸ்தை உயர்த்தினார். قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அதற்கு அவர்கள், எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம் என்று கூறினார்கள் என்று அல்லாஹ் அச்சம்பவத்தை குறிப்பிடுகிறார். ஆனால் இப்லீஸோ தனது தவறை அல்லாஹ்விடம் ஒத்துக்கொள்ளவில்லை. எனது கருத்து சரிதான் என தனது பாவத்திற்கு காரணம் கூறி வாதிட்டான். எனவே அல்லாஹ் அவனை சபித்து இழிவுபடுத்தினான். فَسَجَدَ الْمَلَائِكَةُ كُلُّهُمْ أَجْمَعُونَ إِلَّا إِبْلِيسَ أَبَى أَن يَكُونَ مَعَ السَّاجِدِينَ قَالَ يَا إِبْلِيسُ مَا لَكَ أَلَّا تَكُونَ مَعَ السَّاجِدِينَ قَالَ لَمْ أَكُن لِأَسْجُدَ لِبَشَرٍ خَلَقْتَهُ مِن صَلْصَالٍ مِّنْ حَمَإٍ مسنون قال فاخرج منها فإنك رجيم وإن عليك اللعنة إلى يوم الدين. அவ்வாறு மலக்குகள் அவர்கள் எல்லோரும் சிரம்பணிந்தார்கள். இப்லீஸை தவிர அவன் சிரம்பணிந்தவர்களுடன் இருப்பதை விட்டு விலகி கொண்டான். இப்லீஸே, சிரம்பணிந்தவர்களுடனே நீயும் சேராமல் விலகி இருந்ததற்கு காரணம் என்ன என்று இறைவன் கேட்டான். அதற்கு இப்லீஸ், ஓசை தரும் கருப்பான களிமண்ணிலிருந்து நீ படைத்த ஒரு மனிதனுக்கு நான் சிரம் பணிவதற்கு இல்லை என்று கூறினார். அல்லாஹ்வே, அவ்வாறாயின் நீ இங்கிருந்து வெளியேறிவிடு, நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவனாக இருக்கிறாய், மேலும் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் வரை உன் மீது சாபம் உண்டாவதாக என்று இறைவனும் கூறினார். இவ்வாறு இறைவனுக்கு மாறு செய்த முதல் எதிரியாக உருவெடுத்து மனிதர்களை வெளியெடுத்து வருகிறான் இப்லீஸ். இவன் ஜின் இனத்தை சார்ந்தவனா அல்லது மலக்குகளில் உள்ளவனா என்ற கருத்து வேறுபாடு அறிஞர் பெருமக்கள் மத்தியில் உள்ளது. எனினும் பெரும்பான்மையான அறிஞர்களின் கருத்து இவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன் என்பதுதான். இவர்களுக்கு ஆதாரமாக وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا
إلا إبليس كان من الجن ففسق عن أمر ربه. அன்றையும் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று நாம் மலக்குகளிடத்தில் கூறியதை நபியே நினைவு கூறுவீராக. அப்போது இபிலீஸை தவிர அவர்கள் சுஜூது செய்தார்கள். அவன் இபிலீஸ் ஜின் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான். அவன் தன் இறைவனுடைய கட்டளையை மீறிவிட்டான் என்ற மறைவசனம் உள்ளது. இவன் கல்வி ஞானமும் முன்பு பேணுதலான வாழ்க்கையும் கொண்டிருந்ததால் மலக்குகள் மத்தியில் உயர்வான அந்தஸ்தை கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் பிறப்பிலேயே ஜின் இனத்தை சேர்ந்தவன் தான். நாம் அவனை பார்க்க முடியாது, ஆனால் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். إنه يراكم هو وقبيله من حيث لا ترونهم إنا جعلنا الشياطين أولياء للذين لا يؤمنون. நிச்சயமாக அவனும் அவன் கூட்டத்தாரும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களை பார்க்க முடியாதவாறு மெய்யாகவே நாம் ஷைத்தான்களை நம்பிக்கை இல்லாதவரின் நண்பர்களாக்கி இருக்கிறோம். இப்லீஸ் மனிதர்களை கெடுப்பதற்கு குறிப்பிட்ட நேர காலமோ இடங்களோ கிடையாது. எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா மனிதர்களையும் வழிகெடுக்க தயாராக இருப்பான். ஆலிம்கள், ஆண்கள், பெண்கள், சிறு பிள்ளைகள் என எல்லோரிடமும் இவனது சேட்டை தொடரும். அல்லாஹ்வை அறிந்து அவனை கல்வியில் நினைத்திருக்கக்கூடிய வழிபாடுகள், ஆரிஃபின்கள் மற்றும் வணக்க வழிபாடுகளில் இன்பமும் தேட்டமும் உடைய ஆஷிக்கின்கள் மட்டுமே இப்லீஸின் வழிகேட்டிலிருந்து விரைவில் தப்பித்துக் கொள்ளும் வழியை பெற்றுக் கொள்கிறார்கள். நல்லதை சொல்வது போல் ஏமாற்றி தீயதை செய்ய வைத்திடும் நுட்பம் இப்லீஸிடம் உண்டு. தடுக்கப்பட்ட கனியை உண்ண வைப்பதற்காக நமது தந்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூட அவன் நிச்சயமாக நான் உங்கள் இருவருக்கும் நற்போதனை செய்பவனாக இருக்கிறேன் என்று சத்தியம் செய்து கூறினான் என்று பொய் சத்தியம் செய்து தந்திரமாக பேசி ஏமாற்றினான். இமாம் ஷர்புத்தீன் முஹம்மது அல் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், وَخَالِفُ النَّفْسَ وَالشَّيْطَانَ وَعَشِهِمَا وَإِنْهُمَا مَحْضَاكَ النَّصْحَ فَاتَّهِمْ. நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் மாற்றம் செய்யுங்கள். இவ்விரண்டும் வெளிப்படையில் உங்களுக்கு நல்லது செய்வதாக தூண்டினாலும் கவனமாக இருக்கவும். ஒரு நாள் இப்லீஸ் தஹஜ்ஜுத் நேரத்தில் உள்ள ஒரு நல்லடியாரை படுக்கையிலிருந்து எழுப்பினான். தம்மை எழுப்பியவன் இப்லீஸ் தான் என்பதை விளங்கிக் கொண்ட அந்த நல்லடியார், நீ தீயவனாயிற்று, இது போன்ற நல்ல காரியங்களை செய்யும்படி தூண்ட மாட்டாயே என்பதாக அவனிடம் கேட்டார். அதற்கு அவன், சில நேரங்களில் உங்களால் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு எழ முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் அதை விட்டதற்காக நீங்கள் இறைவனிடம் அழுது மன்றாடுகிறீர்கள். அதன் காரணமாக உங்களுக்கான அந்தஸ்து கூடிவிடுகிறது. எப்பொழுதும் கிடைக்கிற நன்மையை விட இது போன்ற நேரத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுவிடுகிறீர்கள். அதனால்தான் உங்களை நான் எழுப்பினேன் என்றார். இப்லீஸ் மனிதர்களை வழிகெடுப்பதற்காக ஏராளமான வழிகளை, தந்திரங்களை உபயோகிக்கிறான். அவற்றில் சில, ஒன்று வஸ்வசா என்னும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவதன் மூலம் கெடுக்கிறான். இதை ஏற்படுத்துகிற அவனது குழுவிற்கு சன்னாஸ் என்று பெயர். قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ مَلِكِ النَّاسِ إِلَٰهِ النَّاسِ مِنْ شَرِّ الْوَسْوَاسِ الْخَنَّاسِ الَّذِي يُوَسْوِسُ فِي صُدُورِ النَّاسِ مِنَ الْجِنَّةِ وَالنَّاسِ. நபியே, நீர் கூறுவீராக, மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன். அவனே மனிதர்களின் அரசன், அவனே மனிதர்களின் நாயன். பதுங்கி இருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவனின் தீங்கை விட்டும் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன். அவன் மனிதர்களில் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகிறான். இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றனர். நம் மனதில் தோன்றுகிற பல்வேறு விதமான தீய எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் ஷைத்தான் ஏற்படுத்துபவையே. எனினும் எண்ணங்களில் ஏற்படுகிற தீமைக்காக அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் அவை செயல்பாட்டில் வந்துவிட்டால் தான் குற்றம் பிடிக்கிறான். தொழுகையின் போது ஏற்படுகிற குழப்பமான எண்ணங்கள், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகிற சந்தேக எண்ணங்கள் என இப்படியான எல்லா விதமான தீய எண்ணங்களையும் உள்ளத்தில் ஏற்படுத்தி அதன் மூலம் சண்டை சச்சரவுகளை, தவறான முடிவுகளை இப்லீஸ் மனிதனிடம் கொண்டு வந்து விடுவான். சில சமயங்களில் ஷிர்க், குஃப்ர், பித்அத் போன்ற பெரும் பாவங்களில் மனிதர்களை சிக்கிக்கொள்ள செய்கிறார். இந்த வஸ்வசா எனும் தீய மனோநிலையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான துஆவை குர்ஆனில் அல்லாஹ்வே சொல்லித் தருகிறார்.
வஅஊது பிக ரப்பி அன் யஹ்துரூன் இன்னும் கூறுகிறாய் இறைவனே ஷைத்தானின் தூண்டுதல்களிலிருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன் இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என் இறைவனை உன்னிடம் நான் காவல் தேடுகிறேன் என்றும் கூறுகிறார். மேலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று கூறி வலது கையில் கலிமா விரலில் ஊதி அதை கொண்டு இடது தொடையில் வேகமாக குத்திவிட்டால் அதன் மூலமாகவும் இந்த வஸ்வசாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது என்ற செய்தியும் ஹதீஸ்களில் காணப்படுகிறது. இரண்டாவது வழி, கோபம் என்ற குணத்தை மனிதனில் அதிகரிக்க செய்வதன் மூலமும் அவனில் ஷைத்தான் நுழைந்து கெடுக்கிறான். ஒரு மனிதனுக்கு கோபம் வந்துவிட்டால் அவனது எல்லா அங்க அவயங்களும் தீங்கு செய்வதற்கு தயாராகி விடுகிறது, அவை பாதிக்கவும் படுகிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏதேனும் உபதேசம் செய்யுங்கள் நாயகமே என்று கேட்டு வந்த ஒருவரிடம் கோபம் கொள்ளாது என்று 3 முறை சொன்னார்கள். மூன்றாவது வழி பெருமை கொள்வது. இதன் மூலமும் மனிதனுள் ஷைத்தான் நுழைகிறான். ஃபிரௌன், காரூன், ஹாமான் போன்ற தீயவர்கள் அழிக்கப்பட்டது இந்த குணத்தின் காரணமாகத்தான். قال يا إبليس ما منعك أن تسجد لما خلقت بيدي أستكبرت أم كنت من العالين قال أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. இப்லீஸே, நான் என்னுடைய கைகளால் படைத்தவருக்கு சுஜூத் செய்வதை விட்டும் உன்னை தடுத்தது எது? பெருமை அளிக்கிறாயா அல்லது நீ உயர்ந்தவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டாயா என்று அல்லாஹ் கேட்டான். நானே அவரை விட மேலானவன், ஏனெனில் என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்தாய், ஆனால் அவரையோ நீ களிமண்ணிலிருந்து படைத்தாய் என்று இப்லீஸ் கூறினார். தனது தற்பெருமையின் மூலமே இப்லீஸ் சபிக்கப்பட்டார். அந்த குணத்தை மனிதர்களிடம் ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களையும் கெடுக்கிறான். இறைவனின் சாபத்திற்குரியவர்களாக அவர்களை மாற்றுகிறான். ஈருலகிலும் பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவனே. தற்பெருமை கொள்வதற்கு நமக்கென்ன உரிமை இருக்கிறது? இரு சிறுநீர் பாதைகளின் வழியே உருவான மனிதனுக்கு எவ்வளவு பெருமை இதற்கு! மத்ரஃப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் நான் யார் தெரியுமா என்று ஒருவன் அகம்பாவத்தோடு பேசிய போது, நன்றாக தெரியுமே, உனது ஆரம்பம் இந்திரிய துளி, உனது முடிவு நாற்றம் எடுக்கும் பிணம், இவ்விரண்டுக்கும் மத்தியில் வயிற்றில் நஜீஸை சுமந்து திரிபவன், இவைதானே நீ என்று பதிலளித்தார்கள். நான்காவது வழி, மனிதன் நிர்வாணமாக இருத்தல் மற்றும் அரைகுறை ஆடையோடு இருப்பதன் காரணமாக அவனுள் ஷைத்தான் நுழைகிறான். இன்றைய மேற்குலக நாகரிகம் கெட்டுப் போயிருப்பது இந்த ஆடை குறைப்பினால்தான். எல்லா பொருட்களிலும் அதனை விற்பனை செய்வதற்கான விளம்பர யுக்தியாக அரைகுறை ஆடை அணிந்த பெண்களையே காட்டுகிறார்கள். அந்த பொருளுக்கும் அரைகுறை ஆடைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, ஆனால் அதுதான் வியாபார யுக்தியாக பார்க்கப்படுகிறது. அந்நியர்களுக்கு முன் அரைகுறை ஆடை அணிந்து உலவுகிற பெண் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்பது நபிமொழி. எனவே நிர்வாணமாக குளித்தல் உறங்குதல் கூடாது, அதனால் ஷைத்தானின் தீங்குகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஐந்தாவது வழி, 2 நபர்களுக்கு மத்தியில் சண்டையை ஏற்படுத்துவதன் மூலமும் ஷைத்தான் மனிதர்களுக்குள் நுழைகிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன ஷைத்தான கத் ஐஸ அன் யஅபுதஹு அல்-முஸல்லூன ஃபீ ஜஸீரத்தில் அரப் வலக்கின் ஃபி தஹ்ரீஷ் பைனஹும். நிச்சயமாக தொழுகையாளிகள் இந்த அரபு தீபகற்பத்தில் தன்னை வணங்குவார்கள் எனும் விஷயத்தில் ஷைத்தான் நிராசை அடைந்து விட்டான். எனினும் முஸ்லிம்களிடையே பகைமை தீயை மூட்டுவதில் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. இருவருக்கிடையே சண்டை மூட்டிவிடுகிற காரியத்தில் நாம் ஈடுபட்டால் அந்நேரத்தில் ஷைத்தானின் ஆதிக்கத்தில் இருக்கிறோம் என்று பொருள். ஆறாவது வழி, நல்ல காரியங்களை செய்வதை பாரமாக கருதுவதும் தள்ளி போடுவதும் ஷைத்தானின் ஆதிக்கத்தால் மனிதனுக்கு ஏற்படுகிற நிலையாகும். வஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன். மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். எனினும் நிச்சயமாக இது உள்ளச்சம் உடையோர்களுக்கன்றி மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். தொழ வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும் போன்ற எண்ணங்கள் ஏற்படுகிற போது உடனடியாக அவற்றை செய்துவிட வேண்டும். தாமதித்தல் கூடாது. இல்லையெனில் பிறகு அதை செய்ய முடியாதபடி ஷைத்தான் மறக்கடித்து விடுவான். ஏழாவது வழி, அவ்வாறே
மனிதன் தர்மங்கள் செய்கிற போது உனக்கு வறுமை வந்துவிடும் என்று ஷைத்தான் பயமுறுத்துகிறார். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரதம் மின்ஹு வ ஃபضلا வல்லாஹு வாஸிஉன் அலீம். தான தர்மங்கள் செய்வதனால் வறுமை உண்டாகிவிடும் என்று அதை கொண்டு உங்களை ஷைத்தான் பயமுறுத்துகிறார். ஒழுக்கமில்லா செயல்களை செய்யுமாறு உங்களை ஏவுகிறான். ஆனால் அல்லாஹ்வோ நீங்கள் தான தர்மங்கள் செய்தால் தன்னிடமிருந்து மன்னிப்பும் அருளும் பொருளும் மிக்க செல்வமும் கிடைக்கும் என்று வாக்களிக்கின்றார். நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான கொடையுடையவன், யாவற்றையும் நன்கறிபவன். 8வது வழி, நேரங்களை வீணாக்குவதன் மூலமாகவும் ஷைத்தான் நம்முள் ஆதிக்கம் செலுத்துகிறான். இவ்வாறு ஷைத்தானின் தீங்குகள் பல்வேறு வழிகளின் மூலம் மனிதனுக்குள் நுழைகிறது. அதிலிருந்து மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இப்லீஸிடமிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான வழிகள் மிக இலகுவானதுதான். அவனை வீழ்த்துகிற ஆயுதங்களிலேயே மிக வலிமையான ஆயுதம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதுதான். சாப்பிடுகிற போது, தூங்குகிற போது, ஆடை அணிகிற போது, வாகனத்தில் ஏறும்போது, வீடு கூடுகிற போது, எதையும் செய்ய ஆரம்பிக்கிற போது என தொடங்கி நமது எல்லா காரியங்களிலும் பிஸ்மில்லாஹை நாம் முற்படுத்திவிட்டால் அங்கு இப்லீஸ் நம்மை பின்தொடர்வதற்கான எந்த வழியையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தையின் மூலமாகவும் ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கிறது. குறிப்பாக குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிற போது ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேட வேண்டும். فَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ فَاسْتَعِذْ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ நபியே, குர்ஆனை ஓதுவீராயே, முன்னதாக விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் காவல் தேடிக் கொள்வீராக. தூக்கத்தில் கெட்ட கனவுகள் மூலம் திடுக்கிட்டு விழுந்தெழுதால் இடதுபுறமாக 3 முறை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என ஓதி லேசாக துப்பிவிட்டு வலதுபுறமாக திரும்பி படுத்துக் கொள்ள வேண்டும் என்பது நபிமொழி வழிகாட்டலாகும். மேலும் ஆயத்துல் குர்சியை ஓதுவதன் மூலமும் அவனது தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறலாம். இந்த விஷயத்தை அவனே கற்றும் கொடுத்துள்ளார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய ஃபித்ரா ஜகாத்தை பாதுகாக்கும் பொறுப்பை என்னிடம் கொடுத்தார்கள். அப்போது ஒருவன் இரவில் வந்து உணவுப் பொருட்களை அல்லலானான். அவனை நான் பிடித்து உன்னை நபி அவர்களிடம் கொண்டு செல்ல போகிறேன் என்று கூறினேன். அதற்கு அவன், நான் ஒரு ஏழை, எனக்கு குடும்பம் இருக்கிறது, கடும் தேவையும் இருக்கிறது என்று கூறினான். அவனை நான் விட்டுவிட்டேன். விழுந்ததும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ ஹுரைராவே, நேற்றிரவு உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, கடுமையான வறுமையில் இருப்பதாகவும் தனக்கு குடும்பம் இருப்பதாகவும் அவன் முறையிட்டான். ஆகவே இறக்கப்பட்டவனை விட்டுவிட்டேன் என்றேன். அதற்கு நபி அவர்கள், நிச்சயமாக அவன் பொய் சொல்லி இருக்கிறான், மீண்டும் அவன் வருவான் என்றார்கள். மீண்டும் வருவான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியதால் அவன் மீண்டும் வருவான் என்று நம்பி அவனுக்காக அவனை பிடிப்பதற்காக காத்திருந்தேன். மறுநாள் அவன் வந்து உணவுப் பொருட்களை அள்ள தொடங்கிய போது அவனை பிடித்தேன். உன்னை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு செல்லப் போகிறேன் என்று கூறினேன். அதற்கு அவன், என்னை விட்டுவிடு, நான் ஒரு ஏழை, எனக்கு குடும்பம் இருக்கிறது, இனி நான் வரவே மாட்டேன் என்றான். அவன் மேல் இறக்கப்பட்டு அவனை நான் விட்டுவிட்டேன். விடுந்ததும் நபி அவர்கள், அபூ ஹுரைராவே, உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள். நான், அல்லாஹ்வின் தூதரே, அவன் தனக்கு கடும் தேவையும் குடும்பமும் இருப்பதாக முறையிட்டான். ஆகவே அவன் மேல் இறக்கப்பட்டு அவனை விட்டுவிட்டேன் என்று. நிச்சயமாக அவன் உம்மிடம் பொய் சொல்லி இருக்கிறான், திரும்பவும் உம்மிடம் வருவான் என்றார்கள். 3வது தடவை அவனுக்காக காத்திருந்த போது அவன் வந்து உணவுப் பொருட்களை அள்ள தொடங்கினான். அவனை பிடித்து உன்னை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு செல்லப் போகிறேன். ஒவ்வொரு முறையும் இனிமேல் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு 3ஆம் முறையாகவும் நீ மீண்டும் வந்திருக்கிறாய் என்று கூறினேன். அதற்கு அவன், என்னை விட்டுவிடு, அல்லாஹ் உனக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன் என்றான். அதற்கு நான், அந்த வார்த்தைகள் என்ன என்று கேட்டேன். நீர் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஓது. அவ்வாறு செய்தால் விடியும் வரை அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உம்மை பாதுகாக்கிற வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார், ஷைத்தானும் உம்மை நெருங்க மாட்டான் என்றார். அவனை நான் விட்டுவிட்டேன். விழுந்ததும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நேற்றிரவு உம்மால் பிடிக்கப்பட்டவன் என்ன செய்தான் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் எனக்கு பயனளிக்கக்கூடிய சில வார்த்தைகளை கற்றுத்தருவதாக அவன் கூறினான், அதனால் அவனை விட்டுவிட்டேன் என்றேன். அந்த வார்த்தைகள் என்ன என்று நபி அவர்கள் கேட்டார்கள். நீர் படுக்கைக்கு செல்லும் போது ஆயத்துல் குர்சியை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஓதும்.
அவ்வாறு ஓதினால் விடியும் வரை அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உம்மை பாதுகாக்கின்ற வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார், ஷைத்தானும் உம்மை நெருங்க மாட்டான் என்று அவர் என்னிடம் கூறினார். நபித்தோழர்கள் நன்மையானதை கற்றுக்கொண்டு செயல்படுத்துவதில் அதிக ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தனர். அப்போது நபி அவர்கள் அவன் பெரும் பொய்யனாக இருந்தாலும் உம்மிடம் உண்மையைத்தான் அவன் சொல்லி இருக்கிறான். 3 இரவுகளாக நீர் யாரிடம் பேசி வருகிறீர் என்று உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். தெரியாது என்றேன். அவன்தான் ஷைத்தான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அவ்வாறு பக்ரா சூராவை ஓதுவதும் இப்லீஸின் தீங்கிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்கள் இல்லங்களை தொழுகை ஓதல் நடைபெறாத சபக்குழிகளாக ஆக்கிவிடாதீர்கள். அல் பக்ரா என்னும் 2வது அத்தியாயம் போதப்படும் இல்லத்திலிருந்து ஷைத்தான் வெறுண்டோடு விடுகிறார். மேலும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் வானம் பூமியை படைப்பதற்கு 1000 வருடத்திற்கு முன்பு ஒரு கிதாபை எழுதினார். அந்த கிதாபிலிருந்து 2 ஆயத்தை இறக்கி சூரத்துல் பக்ராவை முடித்திருக்கிறார். எந்த வீட்டில் 3 இரவுகள் அதை ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் நெருங்க மாட்டான். மேலும் இரவில் முழு செய்துவிட்டு தூங்குவதன் மூலமும் இப்லீஸிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கிறது. ஆக இப்லீஸ் நம்முள் நுழைவதன் காரணங்களை அறிந்து அதிலிருந்து நாம் விலகி இருக்கவும் வேண்டும். அவனிடமிருந்து பாதுகாப்பு பெற்றுத் தருகிற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தவும் வேண்டும். இப்லீஸின் அனைத்து விதமான தீங்குகளிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக.